பொதுப்பணித்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி போலி நியமன ஆணை கொடுத்து ரூபாய் 36 லட்சம் மோசடி செய்த அரசு பேருந்து கண்டக்டர் உட்பட 6 பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு. சனிக்கிழமை காலை 8 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் வத்தலக்குண்டு விரிவீடு பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், இவரிடம் நிலக்கோட்டையைச் சேர்ந்த அரசு பஸ் கண்டக்டர் மாரிமுத்து தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் பொதுப்பணித்துறையில் வேலை வாங்கி தர முடியும் என்று கூறியதைத் தொடர்ந்து ராஜேந்திரன் தனது மகன்கள் மற்றும் தம்பி மகன் ஆகிய 3 பேருக்கு வேலை வாங்கி தரும்படி கூறியதைத் தொடர்ந்து கரூரைச் சேர்ந்த குமார், மனைவி பூமகள் உட்பட 6 பேரை ராஜேந்திரனுக்கு அறிமுகப்படுத்தி பல்வேறு தவணைகளாக ரூபாய் 36 லட்சத்து 10,000 வரை பெற்றுக்கொண்டு 3 பேருக்கும் பொதுப்பணித்துறை பணியிடத்துக்கான பணி நியமன ஆணையும் வழங்கினர். அவற்றை பெற்ற 3 பேரும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அந்த ஆணை குறித்து விசாரித்த போதுதான் அது போலியான பணி நியமன ஆணை என்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப்பிடம் இது குறித்து புகார் தெரிவித்தார். அதன் பேரில் மாரிமுத்து உட்பட 6 பேர் மீதும் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.